துபாயிலேருந்து ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? இதுவுமே நமக்கு வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்த ஆர்டர் தான். ஸோ இந்த ஒரு ஆர்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு பர்சனலாகவே. பிகாஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் கான்டாக்ட்லேருந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ வெல்கம் பேக் டு எல்லா குட்டி ஸ்டோரி எபிசோட் நம்பர் 2. ஸோ இந்த ஒரு கஸ்டமர் துபாயில் இருக்காங்க, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மதுரையில் இருக்காங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்போ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் பிளான். நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. பட் அவர் கடைசியாக ஒரே ஒரு குட்டி கன்சர்ன், க்யூட்டான கன்சர்ன் தான் அது ஆக்சுவலாக. அது என்னென்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு குட்டி குட்டி சாப்பிட்ற திங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அந்த காம்போ ஆஃபரோடைய ஏதாவது ஸ்பெஷலாக அந்த மாதிரி குட்டி ஆட் பண்ண முடியுமா, இஃப் பாசிபிள் நீங்கள் அதை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணேன் அது ரிலேட்டடாகவே, அந்த குட்டி கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபைனலாக அவர் என்ன சொன்னாருன்னா, மேம் உங்கள் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணி நான் கேட்டிருந்தேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ்க்காக. ஸோ இந்த சர்ப்ரைஸை நான் உங்ககிட்டே நான் விட்டுறேன், நீங்களே சூப்பராக பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ நானுமே குட்டியாக வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, கப் கேக்ஸ், கேக் சைக்கிள்ஸ், அது கூட டைரி மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு பென்டோ கேக் ப்ளஸ் பொக்கே அந்த யூஷுவல் காம்போவும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு கேட்ட மாதிரியே நம்ம கஸ்டமைசேஷன் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம பிக் ஷேர் பண்ணோம். கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு, அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதாங்க, குட்டி எஃபர்ட்ஸ் தான் லைஃபே ரொம்ப அழகாக மாற்றும். ஸோ எஃபர்ட்ஸ் போடலாம், தப்பு இல்லை. See you on next video guys. Bye.